ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேக்ட் டிஸ்கவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் உலகின் ரொம்பவும் குட்டியான 10 நாய் இனங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பியோன்னா ஃப்ரெஞ்சில் பட்டாம்பூச்சின்னு அர்த்தம். இந்த நாய்களோட காதுகள் பட்டாம்பூச்சியோட ரக்கைகள் போல் இருக்கிறதுனால இந்த பேர் வந்துச்சு. இவை 16ஆம் நூற்றாண்டில் ஃப்ரான்ஸில் உருவான புத்திசாலியான நாயினம். நம்ம புதுசாக ஏதாச்சும் சொல்லி கொடுத்தா அதை உடனே சுலபமாக கற்றுக்குமா. மேலும் இது ஃப்ரான்ஸில் அரசர்கள் வளர்க்கப்பட்ட முக்கியமான இனங்களில் ஒன்று. 12லேருந்து 16 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த நாய்கள் 2லேருந்து 5 கிலோ எடையும் 20லேருந்து 28 சென்டிமீட்டர் உயரமும் உடையது. இந்தியாவில் இந்த நாய்களோட குட்டிகள் 30,000லேருந்து 90,000 வரைக்கும் விற்கப்படுகிறது. ஜாப்பனீஸ் சின்னென்ற இந்த நாயினம் ஜப்பான் மற்றும் சீனாவில் உருவான இனம். பூனையை போல தன்னோட முகத்தை அடிக்கடி சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்குமாம். ஜப்பான் அரசர்களால் அதிகமாக வளர்க்கப்பட்டது. 10லேருந்து 14 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த நாய்கள் 1.5லேருந்து 4 கிலோ எடையும் 18லேருந்து 28 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டது. இந்தியாவில் இந்த நாய்களோட குட்டிகள் 40,000லேருந்து 1,00,000 வரைக்கும் விற்கப்படுகிறது. ரஷ்யன் டாய் டெரியருன்றது 18ஆம் நூற்றாண்டில் ரஷ்யாவில் உருவான நாயினம். ரஷ்ய அரச குடும்பத்தினர் இந்த நாயை வளர்ப்பது கௌரவமாக கருதி வளர்த்தனர். இது மிகவும் சிறிய குரல் கொண்ட நாய். 10லேருந்து 14 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த நாய்கள் 1லேருந்து 3 கிலோ எடையும் 20லேருந்து 28 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டது. இந்தியாவில் இந்த நாய்களோட குட்டிகள் 50,000லேருந்து 1,20,000 வரைக்குமே விற்கப்படுகிறது. யாக்ஷர் டெரியருன்ற இந்த நாயினம் 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் உருவான நாயினங்கள். தொழிலாளர்கள் முதலில் வளர்த்த நாயினமாக இருந்தது. மிகுந்த உற்சாகமும் ஆற்றலும் கொண்ட இந்த இனம் மனிதர்களுடன் எளிதில் பழகும். 13லேருந்து 16 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த இனம் 2லேருந்து 3.5 கிலோ எடையும் 18லேருந்து 23 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டது. இந்தியாவில் இந்த நாய்களோட குட்டிகள் 30,000லேருந்து 80,000 வரைக்கும் விற்கப்படுகிறது. ப்ரக்யூராட்டருன்றது செக் குடியரசில் உருவான நாயினம். பழங்காலத்தில் எலிகளை பிடிக்க இந்த நாய்களை தான் பயன்படுத்தினாங்களாம். 12லேருந்து 14 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த நாயினம் 1லேருந்து 3 கிலோ எடையும் 19லேருந்து 23 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டது. இந்தியாவில் இந்த நாய்களோட குட்டிகள் 60,000லேருந்து 1,50,000 வரைக்கும் விற்கப்படுகிறது. சிவாவான்றது மெக்சிகோவில் தோன்றிய நாயினம். உலகின் மிகச்சிறிய நாயினம் இதுதான். இவை 1லேருந்து 3 கிலோ எடையும் 15லேருந்து 23 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டது. இந்தியாவில் இந்த நாய்களோட குட்டிகள் 20,000லேருந்து 2,00,000 வரைக்கும் விற்கப்படுகிறது. புருசெல்ஸ் கிரிஃபானுன்றது பெல்ஜியத்தில் தோன்றிய நாயினம். மிகவும் மனிதர்களை நேசிக்கக்கூடிய மிகச்சிறிய நாயினம். 12லேருந்து 15 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த இனம் 2லேருந்து 4 கிலோ எடையும் 18லேருந்து 20 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டது. இந்தியாவில் இந்த நாய்களோட குட்டிகள் 1,00,000லேருந்து 1,50,000 வரைக்கும் விற்கப்படுகிறது. பாசிட் கிரிஃபான் என்ற பிரான்சில் தோன்றிய இந்த நாயினம்தான் உலகின் மிக வேகமாக ஓடக்கூடிய சிறிய நாயினம். 10லேருந்து 14 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த நாயினம் 2லேருந்து 4 கிலோ எடையும் 18லேருந்து 20 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டது. இந்தியாவில் இந்த நாய்களோட குட்டிகள் 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் விற்கப்படுகிறது. மால்டீஸ்ன்ற நாய்கள் பஞ்சு போன்ற வெண்மையான முடிகள் கொண்ட இந்த அழகான நாயினம் மால்டீஸ் தீவில் தோன்றியது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே மனிதர்களால் வளர்க்கப்பட்டு வருது. 12லேருந்து 15 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த இனம் 2லேருந்து 3.5 கிலோ எடையும் 18லேருந்து 23 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டது. இந்தியாவில் இந்த நாய்களோட குட்டிகள் 40,000லேருந்து 1,50,000 வரைக்கும் விற்கப்படுகிறது. பொமேரியன்ன்றது ஜெர்மனி மற்றும் போலந்தில் உருவானது. பிரிட்டன் ராணி விக்டோரியா வளர்த்த முக்கியமான நாய் இனங்களில் ஒன்று. இது உலகின் மிகச்சிறிய ஸ்பிட்ஸ் டைப் நாய். 12லேருந்து 16 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த நாயினம் 1.5லேருந்து 3.5 கிலோ எடையும் 15லேருந்து 25 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டது. இந்தியாவில் இந்த நாய்களோட குட்டிகள் 5,000லேருந்து 75,000 வரைக்குமே விற்கப்படுகிறது.